ஸோ 2 விதத்தில் நான் வந்து இதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையிலையும் ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சிலை வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம். இதில் 2 விதம் வந்து இருக்குது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியூர்களுக்கு போகும்போது, வெளிநாடுகளுக்கு போகும்போது ஏதாவது சிலைகள் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போய் உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது வந்து எதுக்காக வாங்கிட்டு வருவாங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு அழகு பொருள் மாதிரி ஷோகேஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொருந்தாது. அது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம். அது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்தது, நம்ம வந்து சாமி மாதிரி நினச்சி நம்ம கும்பிட்றதுக்காக ஒரு சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் வந்து இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய அந்த சிலை வந்து அரை அடிக்கு உட்பட்டதாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சிலை அந்த மாதிரி வாங்கி வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக